ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பாலக் பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை எடுத்து வேக வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த பாலக்கீரையை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாலக்கீரை பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு சப்பாத்தி மாவை. இது மேலே நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஆலு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கடுகு தீயாது. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் எப்பயும் போல் கொஞ்சம் சோம்புத்தூள் சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், பட் நல்லா கலர் கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா சப்பாத்தி மாதிரி மெலிசாக திரட்டிக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டிக்கணும். இந்தளவுக்கு நல்லா தின்னாக திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 திரட்டி வச்சுக்கலாம். இப்போ 1 நம்ம வச்சு அது மேலே ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸ்டஃபிங் கொஞ்சமாக வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கார்னரில் கேப் விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா கார்னரில் வந்து நம்ம மேலே ஒரு சப்பாத்தி வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த இன்னொரு சப்பாத்தியை இது மேலே மெதுவாக வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க கார்னர்லாம். அழுத்தி விட்டுட்டு இதை ஒரு முறை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக பண்ணணும். உள்ளே இருக்க மசாலா வெளியில் வந்துடாத மாதிரி மெதுவாக ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் சூடான உடனே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஆலு பராத்தாவை நம்ம அது மேலே போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க.
இப்படி நல்லா ஓரத்தில் நல்லா அழுத்தி விடணும். ஏன்னா ஓரத்தில் மாவு மொத்தமாக இருக்கிறதுனால வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி 2 பக்கமும் வரணும். ஸ்டஃபிங் இல்லாமல் இந்த மாதிரி பிளெயின் சப்பாத்தியாகவும் போட்டுக்கலாம். ஃபுல்கா மாதிரி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆலு பாலக் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததானே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.